மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள் இருக்கும். அந்த குறிக்கோளை நம்ம அடையிறதுக்காக நம்ம ஓடிட்டு இருப்போம். அந்த குறிக்கோளை எப்படி நம்ம அடையலாம், அதை சீக்கிரம் அடையிறதுக்கான ஒரு 4 முக்கியமான வழிகளை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது போட்டித் தேர்வுக்காக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது போட்டித் தேர்வுக்கு மட்டும் பயன்படுற ஒரு வீடியோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நீங்கள் பிஸ்னஸில் சாதிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு குறிக்கோள் இருக்கலாம். இல்லை ஒரு ஜாப்ல நான் இருப்பேன், அந்த ஜாப்ல ஒரு உயர் பதவியை நான் அடையணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அதுக்குமே உங்களால இதில் சொல்லப்பட்ட அந்த வழிகளை நீங்க பின்பற்றுறது மூலியமா உங்களால கண்டிப்பா அதுவுமே சாத்தியப்படும். இப்போ இந்த வீடியோவில் நான் இந்த மொதல் 2 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். இது எந்த துறையில நீங்க இருந்தாலும் இந்த 2 பாயிண்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. இப்போ கீழே நான் கொடுத்துருக்கிற இந்த 2 பாயிண்ட் ஒரு போட்டித் தேர்வு படிக்கிற மாணவனுக்காக நான் கொடுத்துருக்கேன். இது அதாவது நீங்கள் ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கலாம், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா. அதில் ஏதாச்சும் ஒன்றில் எனக்கு போஸ்டிங் வேணும் அப்படின்னா அதுவும் அவங்களுக்காக இந்த 3வது 4வது பாயிண்ட்டை நான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் 100% கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்னன்னா, இப்போ எனக்கு ஒரு எய்ம் இல்லை ஆம்பிஷன் ஒன்று இருக்கு. அதாவது நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போறேன், அதை எழுதிட்டு ஐஏஎஸ் சர்வீஸ் எனக்கு வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷன் இருக்கு. அது என்னோட குறிக்கோள், சரிங்களா. அதை நான் அடையணும் அப்படின்னா அதுக்காக டெய்லி நான் ஒரு சின்ன அளவு தூரத்தையாவது நான் கடக்கணும். என்னோட ஃபைனல் டெஸ்டினேஷன் என்னது, ஐஏஎஸ் ஆகணும், சரிங்களா. அதுக்காக நான் இன்னையிலேருந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன்னா ஒரு வருஷம் கண்டிப்பாக அந்த எக்ஸாமுக்கு படிக்கணும், டெய்லி படிக்கணும். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம், சரிங்களா. அந்த பாத்தில் அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது, அந்த ஒரு வருஷம் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது எங்கேயுமே எனக்கு ஒரு சின்ன டவுட் கூட வரக்கூடாது. என்னையால இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாதோ அப்படின்ற அந்த ஒரு சந்தேகம் எனக்கு வந்துடக்கூடாது. அதனால தான் இந்த இடத்துல 100% கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அன்ஷேக்கபிள் கான்ஃபிடன்ஸ்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம எந்த துறையில் வேணாலும் இருக்கலாம். ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு வேலை, ஒரு ப்ரைவேட் ஜாப்லேயே ஒரு உயர்ந்த பதவி நீங்கள் அடையணும் அப்படின்னாலும் சரி, இந்த 100% கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. அது குறிப்பாக போட்டித் தேர்வு மாணவனுக்கு இந்த 100% கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ராசஸாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு போட்டித் தேர்வு படிக்கிறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயமே இல்லை. நிறைய பேர் வேலைக்கு போகாமல் குவிட் பண்ணிட்டு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி உட்காந்து படிப்பாங்க. அப்போ அவங்களோட கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிடக்கூடாது. எந்த நிலைமையிலையும் அந்த கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான் 100% கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். 2வதா இருக்கிற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். நம்மளோட ப்ராசஸ் இது நமக்கான வாழ்க்கை, சரிங்களா. லைஃப்ன்றது ரொம்ப ப்ரீஷியஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இது விலை மதிக்க முடியாத ஒரு வாழ்க்கை. இதில் நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஓட்டத்தை மட்டும்தான் பார்க்கணும், சரிங்களா. இப்போ 10 பேர் ஒரு ரேஸில் ஓடிட்டு இருக்காங்கன்னா அதில் ரேஸில் முதல்ல வரவன் என்ன நினைக்கணும்னா, நான் எப்படி ஓடி போய் ஜெயிக்க போகிறேன் அப்படின்றத தான் அவன் நினைக்கணும். பக்கத்தில் இருக்கவன் இப்படி ஓடுறான் அப்படி ஓடுறான்னு அவன் பார்த்தானா அந்த இடத்துல அவன் தோற்று போயிடுவான், சரிங்களா. இப்போது நம்மளும் அதே மாதிரி தான். ஒரு எக்ஸாம் நம்ம படிக்கிறோன்னா நமக்கான மெட்டீரியலை நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். இந்த மெட்டீரியலை தாண்டி நான் அதிகம் படிச்சுட்டு இருக்கேன், நான் இன்னொருத்தனோட என்னை நான் ஒப்பீடு பண்ண மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தோட நாம் சரியாக படிக்கணும் இந்த எக்ஸாமுக்கு. அது ரொம்ப முக்கியம். இது பிஸ்னஸுமே அப்படி தான், சரிங்களா. நம்மளோட காம்படிட்டர் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாரு, நம்ம எடுத்த அதே துறையிலே இன்னொரு நம்ம காம்படிட்டரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா அவரோட எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுறாரு அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. நம்மளோட நோக்கம் நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆகணும். பிஸ்னஸ்னா நம்மளோட நோக்கம் நம்மளோட டேர்ன் ஓவரை அதிகப்படுத்தணும். அதுதான் முக்கியம். இந்த இடத்துல இந்த 2 பாயிண்ட்டும் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, இந்த 2 பாயிண்ட்டும் காமன், சரிங்களா. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன அந்த 100% கான்ஃபிடன்ஸும், 2வதா நான் சொன்னேன் டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். நம்மளை இன்னொருத்தனோட நம்மளை ஒப்பீடு பண்ணாமல் இருக்கிறதும் ரொம்ப. திருவள்ளுவர் அழகா சொல்லுவார் அவரோட குரல்ல, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி யோசிச்சுட்டு அந்த செயலில் இறங்கணும். இறங்குனதுக்கு அப்புறம் இதை நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. அதுதான் இந்த குரலோட ஒரு நோக்கம். அது மாதிரி நான் இந்த எக்ஸாம்ல சாதிப்பேன், அது எந்த எக்ஸாம் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சுனாலே அதுக்காக நம்ம 6 மாதம் படிக்கிறோமோ 1 வருஷம் படிக்கிறோமோ அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக நமக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். நம்ம இன்னொருத்தனோட நம்ம ஒப்பீடு பண்ணிடக்கூடாது எந்த ஒரு நிலைமையிலையுமே. அவன் நல்லா படித்து அதிகமாக மார்க் எடுக்கிறான்னா அது அவனோட, நான் எப்படி என்னோட பர்ஃபார்மன்ஸை ஏற்ற போகிறேன் அதுதான் எனக்கு இருக்கணும். இந்த 2 பாயிண்ட்டும் காமன். இது ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக இந்த 2 பாயிண்ட்டும் தேவை. அவனோட குறிக்கோள் என்ன குறிக்கோளாக வேணாலும் இருக்கலாம். பட் இந்த 100% கான்ஃபிடன்ஸும் இந்த டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ், ஐ எம் யூனிக், நான் தனித்துவமான மனுஷன் அப்படின்ற அந்த எண்ணம் எனக்கு இருக்கணும், சரிங்களா. அதுதான் இந்த 2 பாயிண்டோட முக்கியமானது. 3வதா இருக்கிறது, இப்போ நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமை நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலே அந்த ஒரு மாணவனுக்கு முக்கியமானது என்னன்னா அந்த எக்ஸாமோட சிலபஸ் தான். ஏன்னா அந்த சிலபஸ் தான் அவனை சரியான பாதையில்
அவனை வந்து நோக்கி அதை வந்து புஷ் பண்ணும். ஸோ இந்த சிலபஸ் வந்து ஒரு போட்டித் தேர்வுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு நாம் மதித்து அதை வந்து நிறையா வாட்டி நம்ம கோத்ரூ பண்ணி படிக்கும் போது தான் நமக்கு தெரிய வரும். சிலபஸில் இந்த வார்த்தை இருக்குது, இதுக்கு நான் என்ன படிக்கணும், என்ன புக்கை நான் ரெஃபர் பண்ணணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும், அதை வந்து சரியான டைரக்ஷனில் வெற்றியை நோக்கி நம்மளை எது புஷ் பண்ணணும்னா அது சிலபஸ் தான். ஏன் சிலபஸை படிக்க சொல்கிறதுனா அதுதான் ஒரு பேக் போன். எக்ஸாம்னு எடுத்துக்கிட்டாலே இந்த எக்ஸாமுக்கு இதுலேருந்து தான் கேள்வி வரும் அப்படின்றத சொல்கிறது அந்த சிலபஸ். அதனால் அந்த சிலபஸை டெய்லியுமே நீங்கள் பார்க்கணுங்க. டெய்லியுமே சிலபஸ் பார்க்கணும். என்னோட வீடியோ இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எந்த எக்ஸாம் நான் சொன்னாலும் அதில் சிலபஸை தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன். ரெண்டாவதாக நான் சொல்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். எதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சொல்கிறோன்னா, இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த ஊருக்கு புதுசாக நம்ம போகிறோன்னா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே போயிட்டு வந்த ஒருத்தர்கிட்ட வழி கேட்போம். எப்படி சார் இருந்துச்சு அந்த ஊரில் என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது, அந்த ஊரில் எங்கே தங்கணும், நான் இந்த ஊருக்கு போயிட்டு வந்தவங்க கிட்ட நம்ம வந்து ஒரு அட்வைஸ் வாங்குவோம் இல்லைங்களா? அது மாதிரி தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ன்றது. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நல்லா ஒரு 5 வருஷ கொஸ்டின் பேப்பரை எடுத்து நாம் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு இதுதான் எக்ஸாம், இதில் இப்படி தான் கேள்வி கேட்பாங்க, இந்த கேள்விகளை நான் இப்படி தான் அணுகணும் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் வரும். சரிங்களா? ப்ரிலிம்ஸு மெயின்ஸு அப்படின்னா இந்த மெயின்ஸில் எப்படி கேள்வி கேட்குறாங்க, இதுக்கு நான் என்ன தனித்தன்மையை நான் வளர்த்துக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. அதுக்காக தான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்க்க சொல்கிறது. இப்போ சிலபஸ் அப்படின்றது இப்போ ஜென்ரலாக ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக ஒரு பிஸ்னஸில் இறங்குறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக நான் என்ன பார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், அதுக்கு நான் என்னென்ன ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும், அதுதான் வந்து பேக் போன் ஆர் க்ரக்ஸ். க்ரக்ஸ்னால் நான் செய்ய போகிற தொழிலில் இது ரொம்ப முக்கியம் அப்படின்றது க்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அடிப்படையான விஷயமே அதுதான். அது மாதிரி நம்ம போட்டித் தேர்வுக்கு எது அடிப்படை, நம்ம போட்டித் தேர்வுக்கு எது அடிப்படை, இப்போ நான் அந்த தேர்வை கிராக் பண்ணணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த தேர்வில் நான் ஜெயிக்கணும்னா எனக்கு சிலபஸ் தெரியணும், சிலபஸ் எனக்கு நல்லா தெரியணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு. அதான் 3ஆவதாக கொடுத்துருக்கேன். 4ஆவதாக நான் கொடுத்துருக்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இது வந்து பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ன்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன். எக்ஸ்பீரியன்ஸ் அதை நான் சொன்ன மாதிரி தான். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை சரியாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். அது வந்து ரொம்ப முக்கியம். இது 4 படிநிலைகளையும் உங்களை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது உங்களால் உங்களோட லட்சியத்தை அடைய முடியும். அந்த லட்சியன்றது எதுன்றது முக்கியம் இல்லை. இதில் 3-4 வந்து நான் போட்டித் தேர்வுக்காக இந்த 3 நாள் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே சிலபஸுக்கு பதிலாக நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் எது பேக் போனாக இருக்கோ அது இந்த இடத்துல வரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னால் அதில் முன்னாடி சாதித்தவங்க, அந்த பிஸ்னஸில் இதுக்கு முன்னாடி சாதித்தவங்க இருப்பாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கு பதிலாக வரும். இது போட்டித் தேர்வுன்றதால சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இந்த 4ஐயும் ஒரு மாணவன் சரியாக டெய்லி ஃபாலோ பண்ணும் போது அவன் அறியாமையே அவன் வந்து ஜெயிக்கிறான். அவன் எவ்வளோ புக்கு படிக்கிறான் அதெல்லாம் வந்து தேவையே இல்லை. சரிங்களா? கண்டிப்பாக இதை 4 ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ள வீடியோவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.